ஹே ஃப்ரான்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோங்க. இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற இந்த திட்டம் ஜனவரி 31/1/2024 அன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சார். அதில் இருந்து பிப்ரவரி மாதம் இந்த திட்டம் எல்லா மாவட்டத்திலையும் நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் இந்த திட்டத்தில் நிறைய பொதுமக்கள் கலந்துக்கிட்டு மனு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு இலவச வீட்டுமனை பட்டாலாம் வேண்டி மனு கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்குள்ளார அந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிடச்சிருக்குது. ஸோ பட்டா மட்டும் கிடையாது, மின் இணைப்பு சம்மந்தப்பட்ட சேவைகள், ரேஷன் கார்டு சம்மந்தப்பட்ட சேவைகள், இது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் மனு கொடுக்கலாம். உங்களுக்கு எந்தவித பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டத்தில் வந்து நீங்கள் மனு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த மனுக்களுக்கான தீர்வு பார்த்தீங்கன்னா உடனடியாக எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் மாதம் மாதம் நடைபெறும். இந்த திட்டம் மூலமாக நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. அதற்கான செய்தி வெளியீடு இது வந்து நாமக்கல் மாவட்டத்தினுடைய செய்தி வெளியீடு. தென் முக்கியமாக தஞ்சாவூர் மாவட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அது சம்மந்தமான செய்தி வெளியீடு எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டம் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ வந்து டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் இந்த பயனாளர்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இரண்டாவதாக இந்த திட்டம் உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் எப்போ வந்து நடைபெறும், அது மட்டும் இல்லாமல் இந்த திட்டத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு பட்டா வேண்டி மனு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மனு வந்து எப்படி எழுதணும், அதற்கான ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் வெளியிட்ட ஒரு செய்தி வெளியீடு. பல ஆண்டுகள் காத்திருப்புக்கு கிடைத்த விடியல், பட்டா எங்கள் கையில், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் இலவச வீட்டுமனை பட்டா பெற்ற பயனாளிகள் கண்ணீர் மல்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கூறியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாமக்கல் மாவட்டத்தில் 5 கோடி மதிப்பில் 601 பயனாளிகளுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வந்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டம் மூலமாக. அப்போது முதலாவதாக வந்து பார்த்தீங்கன்னா தேன்மொழி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த 17 வருடமாக எங்களுக்கு பட்டா வேண்டி கோரிக்கை வைத்து வந்தோம். நாங்கள் குடியிருக்கும் பகுதிக்கு குடிநீர் கட்டணம், மின்சார கட்டணம் செலுத்தி வருகிறோம். 10 நாட்களுக்கு முன்பு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பட்டா வேண்டி மனு அளித்தோம். எங்கள் மனுவை பெற்ற அரசு துறை அலுவலர்கள் ஆய்வு மேற்கொண்டு இன்று வீட்டுமனை பட்டா வழங்கியுள்ளார்கள். பட்டா வழங்கிய அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். ஸோ தேன்மொழி அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து நாமக்கல் மாவட்டம். இவங்க தான் வந்து தேன்மொழி. ஸோ இவங்க தான் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓகே, அடுத்தபடியாக பாருங்கள். மகேஸ்வரி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ராசிபுரம் இந்திரா காலனி பகுதியில் வசித்து வருகிறோம். என் கணவர் பெயர் கதிரேசன், கூலித்தொழில் செய்து வருகிறார். எங்கள் மகன் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மகள் நர்சிங் பயின்று வருகிறார். நாங்கள் பட்டா இல்லாமல் வசித்து வந்தோம். இதற்கு முன்பு 1977ஆம் ஆண்டு பட்டா வழங்கினார்கள். அதன் பிறகு 47 ஆண்டுகளாக போராடி இப்பொழுதுதான் பட்டா வழங்கியுள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 47 வருட கனவு வந்து அவங்களுக்கு நினைவாயிருக்குது. அடுத்தபடியாக திருமதி மஞ்சுளா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் குடியிருக்கும் பகுதிக்கு 30 வருடமாக பட்டா இல்லாமல் இருந்து வந்தோம். 30 வருஷமாக பட்டா இல்லாமல் தான் அவங்க குடியிருந்துட்டு வந்திருக்காங்க. இதுவரை பல்வேறு கோரிக்கைகள் வைத்தும் எங்களுக்கு யாரும் பட்டா வழங்கவில்லை. எங்களை இப்பகுதியில் வசிக்கக்கூடாது என கூறி வந்தனர். நாங்கள் மிகவும் பயந்து வாழ்ந்து வந்தோம். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் எங்கள் பகுதிகளுக்கு அரசு அலுவலர்களை அனுப்பி குறைகளை கேட்க செய்தார்கள். அதில் நாங்கள் வசிக்கும் பகுதிக்கு பட்டா வழங்க வேண்டுமென மனு அளித்தோம். அதன்படி இன்றைய தினம் பட்டா வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிதாக வீடு கட்டுவதற்கு அரசு மானிய தொகையினை பெற்ற பயனாளி. ஸோ இப்போ புதுசாக வந்து வீடு கட்டுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடி அமௌண்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கீம் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதில் நிறைய பேருக்கு வந்து பெண்டிங் இருக்குது. ஸோ இந்த திட்டம் மூலமாக அவங்க இதுக்கும் மனு கொடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக அந்த அரசு மானிய தொகை வந்து கிடச்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கொடுக்காம விடாதீங்க, மனு கொடுக்காம விடாதீங்க. மனு கொடுக்க வேண்டியதை நம்ம கடமையாக எடுத்துக்கிட்டு அந்த மனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க இல்லை, அதெல்லாம் வந்து 2வது பிரச்சனை. இந்த திட்டத்தில் முதல்ல கலந்துக்கிட்டு மனு கொடுக்க பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக இந்த திட்டம் உங்கள் ஊரில் எப்போ நடைபெறும் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியீட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் சென்னை மாவட்டம் நீங்களாக மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட வட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 4வது புதன்கிழமை அன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும். மேலும் முகாம் நடைபெறும் வட்டம் குறித்த தகவல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ சென்னை மாவட்டத்தை தவிர்த்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீதி எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மாதமும்
4வது புதன்கிழமை வந்து கலெக்டர் தலைமையில் வந்து நடக்குது இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். இதற்கான சிறப்பு முகாம் வந்து நடக்குது. இந்த முகாமில் கலந்துக்கிட்டு நீங்கள் மனு வந்து கொடுங்க. சரி, இந்த ஒவ்வொரு வட்டத்துலேயும் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த வட்டம் எந்த தாலுக்காவில் வந்து நடக்குது அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தான் வந்து சொல்லுவாங்க. இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வருவாய்த்துறையில் கேட்டிங்க அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ 4வது புதன்கிழமை நடக்குது ஒவ்வொரு மாதமும். பட் எந்த தாலுக்காவில் எந்த ஏரியாவில் நடக்குது அப்படிங்கிற தகவல் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாதம் டிசைட் பண்ணி வருவாய்த்துறைக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அடுத்தபடியாக இப்போ இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி எப்படி மனு கொடுக்கறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வந்து அனுப்புனர், அது இப்போ உங்களுடைய டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே எழுதிக்கோங்க, உங்களுடைய மொபைல் நம்பரு. பெறுநர் மதிப்புமிகு துணை ஆட்சியர் அவர்கள், பட்டா வழங்கும் சிறப்பு முகாம், வட்டம், மாவட்டம். பொருள் பார்த்தீங்கன்னா சொந்த நிலம் மற்றும் வீடற்ற எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தல் சார்பு. இதில் இந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அது ஒரு காமன் ஃபார்மேட் தான். இந்த மாதிரி இருந்தாவே போதுமானது. வணக்கம், நான் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். நான் எந்த இனத்தை சேர்ந்த எந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி எழுதிக்கோங்க. நீங்கள் வந்து என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் வந்து இந்த லைனில் எழுதிக்கிட்டு பிழைப்பு நடத்தி வருகிறேன். எனது ஆண்டு வருமானம், உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறது அதில் எழுதிக்கோங்க. நான் தற்போது மேற்கண்ட முகவரியில் உள்ள வாடகை வீட்டில் குடியிருந்து வருகிறேன். எனது பெயரிலோ எனது குடும்பத்தார் பெயரிலோ எவ்வித சொத்துக்களும் இல்லை என்று உறுதி கூறுகிறேன். மேலும் இது தொடர்பான அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் தங்களின் மேலான பார்வைக்கு இத்துடன் இணைத்துள்ளேன் என்பதையும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே சமூகம் ஐயா அவர்கள் கருணை கூர்ந்து வீடற்ற ஏழை ஆகிய எனக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு இப்படி ஒரு மனு எழுதிக்கோங்க. இந்த மனு கூட உங்களுடைய ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் காப்பி, இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு அனுபவப்பட்டா வேண்டி மனு எப்படி கொடுக்குறது அப்படின்னா சேம் அதே மாதிரி அனுப்புனர், பெறுநர் இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. இதில் வந்து கடந்த எந்த ஆண்டுகள்லேருந்து, இப்போ 2000லேருந்துன்னா 2000 ஆண்டுகளாக, கடந்த இப்போ 10 ஆண்டுகளாக அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னா 10 ஆண்டுகளாக அப்படின்னு எழுதிக்கிட்டு அந்த ஊர் பேர் எழுதிக்குவாங்க. நிலத்தில் குடியிருந்து வரும் எனக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரி மனு அளித்தல் சார்பு. நான் மேற்கண்ட முகவரியில் கடந்த 10 ஆண்டுகளாக வசித்து வருகிறேன். எத்தாண்டமோ அத்தனை ஆண்டு இந்த இடத்துல எழுதிக்கோங்க. மேற்படி நிலமானது வருவாய் ஆவணங்களில் என்ன வகைப்பாடாக இருக்குது, அந்த நிலம் வந்து என்ன வகைப்பாடு அப்படின்னு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த வகைப்பாடை வந்து இதில் நீங்கள் எழுதிக்கோங்க. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கவங்கிட்ட கேட்டிங்க அப்படிங்கும்போது அவங்க சொல்லிடுவாங்க. மேற்படி நிலத்தின் சர்வே எண் அப்புறம் விஸ்தீரணம் ஆகும். கடந்த எத்தனை ஆண்டுகளாக நான் மேற்படி நிலத்தில் வசதி வருவதற்கு ஆதாரமாக இத்துடன் இணைப்பில் கண்டவாறு அனைத்து ஆவணங்களின் நகல்களையும் இணைத்துள்ளேன். சரி, நீங்கள் அந்த இடத்துல தான் வசதி வரீங்க அப்படிங்கிறதுக்கான எதனா ப்ரூஃப் வந்து கேட்பாங்க. அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. குடும்ப அட்டை நகல், ஆதார் கார்டு நகல், வீட்டு வரி ரசீது நகல், மின்கட்டண ரசீது நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல். ஸோ இதெல்லாம் எல்லா காப்பியும் ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி மனு எழுதி கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கான பட்டா வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவரைக்கும் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக நடத்தக்கூடிய சிறப்பு முகாம் எல்லாருமே பங்கேற்றுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதற்கான மனுவை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுத்து தராங்க. ஸோ முடிஞ்சவங்க இந்த திட்டத்தை வந்து பயனடைஞ்சிக்கோங்க. முடிஞ்சவங்க இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.